செயின்ட் பீட்டர் டேமியன் கிபி 1007ஆம் ஆண்டு இத்தாலியோட ரவேனா நகர்ல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேயே பெற்றோர் இறந்து போக கடினமான சூழல்ல வளர்ந்திருக்காரு. இவரோட ஒரு சகோதரர் இவரை பன்றிகள் மேய்க்க அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா மற்றொரு சகோதரரும் குருவுமான டேமியன் இவரை கல்வி கற்க அனுப்பி உதவிகள் செஞ்சிருக்காரு. இதோட நன்றி கடனாதான் தன்னோட பேருக்கு பின்னாடி டேமியன் அப்படிங்கிற பேரை சேர்த்திருக்காரு. பீட்டர் ஒரு புகழ்பெற்ற பேராசிரியரா வளர்ந்திருக்காரு. இவரோட ஞானமும் ஒழுக்கமும் நிறைந்த வகுப்புகளை கவனிக்க ஏராளமான மாணவர்கள் காத்திருந்திருக்காங்க. ஆனா பீட்டர் டேமியன் தன்னோட பேராசிரியர் பணியை விடுத்து இறைவாழ்வை தேர்ந்தெடுத்திருக்காரு. அவலினா நகர்ல உள்ள துறவு மடத்துல சேர்ந்திருக்காரு. கடுமையான ஜெப மற்றும் தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து உறங்காம ஜெபிச்சுட்டே இருந்திருக்காரு. இதனால உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மனம் தளராம ஜெபிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல மடாதிபதியா நியமிக்கப்பட்டிருக்காரு. திருச்சபையோட சீர்திருத்தத்துக்காக பாடுபட்டிருக்காரு. சிமியோனி அப்படிங்கிற தவறான முறையை எதிர்த்திருக்காரு. குருக்கள் ஒழுக்கமா வாழணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. தொடர்ந்து பல நூல்கள், கடிதங்கள், சொற்பொழிவுகள் மூலமா ஆன்மீக புதுப்பித்தலை ஏற்படுத்தியிருக்காரு. திருத்தந்தை 9ஆம் லியோ அவர்களோட காலத்துல ஒஸ்தியா மாகாணத்தோட கர்தினலா நியமிக்கப்பட்டிருக்காரு. தொடர்ந்து எளிமையான துறவியாவே வாழ்ந்து வந்திருக்காரு பீட்டர். இறுதியா 1072ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு. 1823ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் லியோ அவர்களால திருச்சபையின் மறை வல்லுநரா அறிவிக்கப்பட்டிருக்காரு பீட்டர் டேமியன். February 21, Saint Peter Damian feast day.